மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திருமணம் எப்போ ஆகும்னு எடுத்தீங்கன்னா, குரு திசை, கேது திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, சூரிய திசை, இதுல ஒன்று தான் இவங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கும். எந்த மேஷ லக்னத்தை வேணா எடுத்துக்கங்க, இந்த நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமல் திருமணம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுக்கிர திசையில கல்யாணம் ஆச்சு, நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டுட்டு வருவீங்க. எடுத்து வச்சுக்கோங்க, அந்த சுக்கிரன் குரு வீட்டில் இருக்காரா, சந்திரன் வீட்டில் இருக்காரா, சூரியன் வீட்டில் இருக்காரா, செவ்வாய் வீட்டில் இருக்காரா பாருங்க. இது இல்லாமல் நடக்காது. சில பேருக்கு நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கும். இந்த அமைப்பு இல்லைன்னா நீங்க தலைகீழ முக்கி நீங்க குட்டிகரணமே போட்டாலும் உங்களால் திருமணம் செய்ய முடியாது. மீறி பண்ண டைவர்ஸ்ல போய் நிக்கிறீங்களா இல்லையா மட்டும் செக் பண்ணிக்கங்க. சரி சார், இந்த 5 கிரகம் இருக்கு, 5மே வேலை செய்யணும், 5மே வேலை செய்யாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி என்னன்னா, ஒன்று குருவினுடைய நட்சத்திரம், இன்னொன்று சந்திரனுடைய வீடு. இந்த ரெண்டுல ஒன்று நடக்குதான்னு பாருங்க. குரு வீட்டில், சந்திரன் வீட்டில் அந்த கிரகம் நின்றுச்சுன்னா கல்யாணம் நிச்சயம் உண்டு. சூரியன்ல இல்லைன்னு கிடையாது, சூரியன்ல ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சூரியனுடைய சாரத்துல கிரகம் நின்று சூரியன் 7ஆம் இடத்துல 10ல இருந்தால் கல்யாணம் ஆயிடும். அதாவது 7க்கு 10 கடக வீட்டில் இருந்தால் கல்யாணம் ஆயிடும். சில பேருக்கு செவ்வாய் சாரத்தில் நிற்கும், செவ்வாய் வந்து 7லயோ 10லயோ போய் உட்கார்ந்துருவாரு, அப்பவும் கல்யாணம் ஆகும். அந்த 2 வீடுகளை கனெக்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் திருமணம். சில பேருக்கு குரு திசையிலாகும், சில பேருக்கு சந்திர திசையிலாகும், சில பேருக்கு நான் இப்போ சொன்ன முறையில் அந்த 7-10 கனெக்ட் ஆகும்போது திருமணம் நிச்சயமாக உண்டு என்பதில் மாற்று கருத்தே கிடையாது.